பேராசை போக்கி பற்றின்மையோடு வாழ முயலுவோம். உள்ளவற்றை கொண்டு திருப்தி அடைவதே பெரும் செல்வம். அன்னை மரியாள் தனது எளிமையான வாழ்வினூடாக இறைவனை கண்டு கொண்டார். உலகம் தரும் இன்பம் தற்காலிகமானது. அன்னை மரியாள் மாளிகையை தேடவில்லை, மாறாக இறைவனின் திட்டத்தையே தேடினார். எகிப்திற்கு தப்பியோடிய போதும், சிலுவையடியில் நின்ற போதும் தனக்குரியதை அவர் தக்க வைக்க போராடவில்லை. இறை சித்தம் ஒன்றே அவருக்கு போதுமானதாக இருந்தது. தேவையற்ற ஆடம்பரத்தை குறைத்து இருப்பதை பிறரோடு பகிர்ந்து கொள்வதே பற்றற்ற வாழ்வு. அளவுக்கு மிஞ்சிய ஆசையை தவிர்த்து அமைதியான எளிய வாழ்வை வாழ்ந்திட அன்னை நமக்கு துணை புரிவாராக. ஆமென்.